ನನ್ನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಗಂಡದರನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ. ನಾನು ಕೆಟ್ಟವನೇ, ఎందుకు వాగడు? వాగటానికి వాగడమే జవాబు. నేను అబద్ధం చెప్పేవాడిని, కానీ నిజం చెప్తే మాత్రం ఏమవుతుందో ഞാനങ്ങനെ പറയുള്ളൂ. ഇല്ലാതെ പിന്നെ ഞാൻ നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ പറ്റി പരാതി പറഞ്ഞില്ലല്ലോ, എന്റെ ഭാര്യയെ പറ്റിയാണ് പറഞ്ഞത്. തമിഴ് பேசி சொல்லுங்கடா. யாரது ஆத்தல? யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டு. நீ வரண்டா, நான் ஒன்னும் பார்க்க வரல ஏட்டையா. இல்லை நான் வரல, என் பைய கூட அது இருக்கட்டும், பரவாயில்ல வாங்கோ. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன், காப்பி போட்டு தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. தோ அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமாலியா நோக்க எங்க ஆத்தா அக்கௌண்ட்ல உங்க பள்ளிக்கு சாமான் வாங்குறா. தப்புதான், ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன், அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். ஆருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது? பாட்டி. சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல். அப்படி சொன்னவன் இந்த ரங்கராஜ நம்பி என்று சொல். மன்னனை சூழவிருக்கும் பிற தோஷங்களுடன் பிரம்மஹத்தி தோஷமும் சூழும் என்று சொல். ஒரு கார் சேசிங்னா அந்த கதாநாயகனோட முகத்தை நிறைய க்ளோஸ்அப்ல காட்டினா தானே அப்படியே அந்த பதட்டம் பாக்குறவனுக்கு சொத்தம். ஏட்டி சினிமாவே ஒரு பாஷை, அதுக்கு இன்னொரு பாஷை என்னத்துக்குங்க? யாருமே எதையுமே சுயமா பேசுறதா தெரியலையே. என்ன பிசாசு பேச வைக்கிறதுங்கிற உங்களை எங்க மாமா கொடுக்க போற காசு பேச வைக்கிறதுங்கிறேன் நான். மொத்தத்துல இங்க இருக்கிறவாளும் முக்கியமா நீங்களும் எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு இந்த நக்கல் தானே வானான்றது. நான் ஸ்டண்ட் பாட்டு மாடு பழகின மாடு, பாம்புக்கு பயம் இல்லைன்ற தோட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட. சாமி வாய்ஸ் மாச்சன் நான் 2 நாள் கவிச்சு கூட தின்னாதிருந்தேன். இதுக்கு மேல டயலாகும் பேச சொன்னா வண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது? மாடு வேற இஷ்டன்னு போது, பாம்பு கழுத்துல ஊறுது, இந்த பிளார வேற கரிச்சா கங்கையில தண்ணி வர வைக்கணும். இது மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு. எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிட, எனக்கு எல்லாம் பயமயம். சாரி. காலா உன்னை காலால் உதப்பன் என்று காலமான பாரதி சொன்னவர். காலனை காலால் உதைச்சால் காலில் அடிபடும் என்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு, வீமன்ற கதைக்கும் பயம், அணுவென்ற கதைக்கும் பயம், உதைக்கும் பயம், சிதைக்கும் பயம், கதவு பயம் எனக்கு. கொஞ்சம் திறந்த கதவும் பயம், முழுசா மூடின கதவும் பயம், பூட்டுப்பட்ட கதை வேண்டாலும் பயம், பேர்ந்து திறக்க இல்லாமல் மாட்டுப்பட்ட கதை வேண்டால் திறந்தே சொல்லுறேன். மெத்த பயம் எனக்கு, காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு, நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்செண்டு கண்டாலும் பயம் எனக்கு, செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு, கடிக்கிற நாயும் பூனையும் பூனைகின்ற பயம் எனக்கு, பிடிச்சு செதற செல்லும் செல்லுக்கா பதுங்கிற பங்கரும் பயம் எனக்கு, பங்கருக்குள்ள இருக்கிற பாம்பும் பூரானும் கடிக்குமோ என்ற பயம் எனக்கு. நன்றி அம்மணி. முடி முடி. நான் ஒன்னு சொன்ன கோவிக்கலன்னு சொல்றேன். இந்த பயம் அன்னைக்கு இருந்திருக்கோன. வாசப்படியில வச்சு 4 பேத்துக்கு முன்னாடி நாரா கிழிச்சு மாலையா போட்டுக்கிட்ட ஓடிட்டேன். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டுனா கோடி கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு, அவர் கிணத்துல தான் தண்ணி வருது. அப்படி தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியதுதானே. அவர் விற்பாரு எதை வேணா. ஆமலை தம்பி, நான் உலக நாயகன் தான். நான் மட்டுமில்ல மக்களே, 4 கோடி விந்துல 1 மட்டும் பொழைச்சு உயிரா பிறந்து வாரமே அந்த ஒவ்வொரு உயிருமே உலகநாயகன் தான். ஆனா எல்லாருமே அப்படி வாடுகிறதில்லை. ஒன்ன மாதிரி தீட்டத்துல நெளிய புழுவா இருக்கிறதுல சில பேருக்கு சந்தோஷம். அதே மாதிரி சந்தோஷமா நிடுழி நெளிச்சு பாருங்க. நான் போறேன். சந்தோஷம் புரியுது. இன்னொன்னு புரிஞ்சுட்டா பாக்குறதுக்கு உம குசும மாதிரி எத்தனை பாஷை பேசுற மாட்டேடா.